நிருபத்துல வந்துச்சா பவுல் எதாகத்துல நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவ உடையவர். அப்போ தேவனில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வருகிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் வருகிறது. அதான் இந்த வேண்டுகிறேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்க, கிறிஸ்து தேவனுக்குள் இருக்கிறார். இவங்க யாருமே மண்ணின் சாயல் இல்ல, இவங்க யாருமே பாவ சாயல் இல்ல. தேவனிடத்துல பாவம் இல்லைன்னா இயேசுவிடத்துல பாவம் இல்லை, இயேசுவிடத்துல பாவம் இல்லைன்னா உங்களிடத்துல பாவம் இல்லை. ஹalleluya. உங்களுக்கு பாவம் இருக்கும் என்று நீங்க விசுவாசிப்பீங்க, நீங்கள் மண்ணின் தன்மையில இருக்கிறீங்க, நீங்களும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்படி நீங்கள் மண்ணின் தன்மையில இருக்கிறவர்கள் கட்டளையின்படி தான் தேவனை தேட முடியும். ஹalleluya. அதனாலதான் இந்த மாம்சத்தின் ஊழியக்காரர்கள் கட்டளைகளை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர் பாவ தன்மை உடையவர்கள், அவர்கள் பாவ வாரிசு உடையவர்கள், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஹalleluya. பிதா உலகத்துக்குரியவரா? இல்ல. பிதா உலகத்துக்குரியவர் இல்ல, இயேசு உலகத்துக்குரியவர் இல்ல. இயேசு கிறிஸ்துவை பிதா உலகத்துக்கு அனுப்பினார், ஆனா உலகத்துக்குரியவர் இல்ல. ஹalleluya. இப்ப நான் சில நேரம் ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன், கூடாமலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். ஆனா எனக்கு ஊர் கூடாமலமா இல்ல, எனக்கு ஊர் இந்த ஊர் தான். ஹalleluya. நான் என்னத்துக்கு போனாலும் போயிட்டு எங்கதான் வருவேன்? இங்கதான் வருவேன். அதே போல இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே ஒழிய இயேசு உலகத்துக்குரியவர் இல்ல. ஹalleluya. அதே போல நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்ல. ஆமென். இந்த உணர்வு நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லைங்கிறபடினால் இந்த உலகத்துக்கு அதிபதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். அப்படி உலகத்துக்குரியவர்களாக இருந்தால்தான் உலகத்தின் அதிபதியாக பிசாசு உங்களை எதையும் தொடுவதற்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் எதையாவது பாவத்தை செஞ்சுட்டீங்க, அவன் தொடுவதற்கு அதிகாரம் இருக்குது. நீங்க எதையாவது மீறிட்டீங்கன்னா உங்களை ஏதாவது செய்வதற்கு அதிகாரம் இருக்குது. ஏன்? அவருடைய வாரிசு, அவருடைய கோட்டைக்குள்ள நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உலகத்துக்குரியவர் இல்லை என்று தெரியும் பொழுது, நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து இருப்பீங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹalleluya. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை நீங்க புரிஞ்சு நீங்க இப்படியே நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுவீங்க. எல்லாவற்றுக்கும் எதிர்த்து இருப்பீங்க, உலகத்துக்குரியதுக்கு நீங்க எதிர்த்து இருப்பீங்க. ஹalleluya. அதனால உலகத்தை சிநேகிக்கிறவன் பிதாவினிடத்துல அன்பு இருக்காது. பிதாவினிடத்துல ஒருத்தருக்கு அன்பு இருக்குன்னா அந்த உலகத்தின் மேல சிநேகம் இருக்காது. ஏன்னா அந்த உலகம் வந்து சிற்றின்பத்திற்குரியது, ஆனா பிதாவினிடத்துல இருக்கிறது பேரின்பத்திற்குரியது. ஹalleluya. இந்த பேரின்பத்துக்குள்ள போறவங்க அந்த சிற்றின்பத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறது ஒரு அற்பமானதுக்குள்ள நினைச்ச மாட்டோம், இருக்க மாட்டோம். அப்ப அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லுகிறதா நீங்க பாத்தீங்களா? எவ்வளவு நெருக்கத்தை தேவன் நம்ம கொண்டு கொடுக்கிறார் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நமக்காக பவுலும் ஜெபம் பண்ணினார். இங்க பவுலுடைய ஜெபத்தை பாருங்க. நம்மளை அவருடைய மகிமையை காணும்படி உங்கள் கண்களை திறந்தருளும். தேவன் மூலமாய் செய்த அற்புதத்தை போல விசுவாசிக்கிற இவங்க மூலமா செய்ய போறதை இவர்கள் அறியும்படி இவர்கள் சிந்தைகளை திறந்தருளும். இப்படிதான் ஜெபம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணினாரோ அப்படிதான் பவுலும் ஜெபம் பண்ணினார். ஹalleluya. அதனால இப்படி தன்னை நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களும் இப்படிப்பட்ட மேலான ஜெபமா இருக்கணும். ஆமென். மேலான ஜெபமா இருக்கணும், அதிகாரமுடைய ஜெபமா இருக்கணும், கட்டளை கொடுக்கிற ஜெபமா இருக்கணும். ஆமென். இது நடக்குது, இப்படி மகிமை வெளிப்படுது அப்படிங்க பேசுகிறவர்களாக உறுதித்தன்மையா. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஹalleluya. இந்த எண்ணத்துக்குள்ள நீங்க வரணும், கர்த்தர் அதை விரும்புகிறார்.